என்னுடைய செயலும் சிந்தனையிலும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த மூவேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ஆல் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. மூவேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. என் தேவேந்திர குல வேளாளர் சமுதாய உறவுகளுக்கும் தமிழ்ச்சமூக உறவுகளுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். இந்த காணொலி எதற்காக அப்படின்னா, தொடர்ந்து தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சார்ந்த இளைஞர்களை காவல்துறை பொய் வழக்கில் பதிவு செஞ்சு அவங்கள தேவையில்லாமல் அவங்களோட வாழ்க்கையை சீரழிக்குது அப்படின்னு நம்ம பலமுறை காணொலி பதிவு செஞ்சுருப்போம். அப்படித்தான் தம்பி தீபக் பாண்டியனுடைய நினைவு தினம் வரும்போது மே மாதம், அதாவது தம்பி தீபக் பாண்டியன் நினைவு தினத்துக்கு ஒரு 10 நாள் முன்னாடி இன்ஸ்டாகிராம் பக்கங்களில் யாரெல்லாம் தேவையில்லாத ஒரு ஸ்டோரி போடுறாங்களோ அவங்களெல்லாம் தேடி அவங்கள பிடிச்சி அவங்க மீது 4 பிரிவின் கீழே அதாவது குறிப்பாக கஞ்சா வச்சிருந்ததாக சொல்லி பல்வேறு இளைஞர்களை காவல்துறை பொய்யான வழக்கில் பதிவு செஞ்சதை நம்ம தொடர்ந்து பேசிகிட்டு இருந்திருக்கோம். அதன் அடிப்படையில் தான் ராம்நாட்டை சார்ந்த தம்பி பாரதின்ற தம்பி, இதற்கு முன்னாடி நம்ம சேனலோட தம்பி போட்டிருப்போம். அவனப்போ அந்த தம்பி ஒரு விஷயம் நல்லது பண்ணியிருக்காப்புல. அதாவது தனக்கு ஏற்பட்ட அந்த பாதிப்பை, அந்த பையனுக்கு எந்த கெட்ட பழக்கமே கிடையாது, தண்ணி தம்மு போயலை கீழே லொட்டுலூசி எந்த பழக்கமே கிடையாது. ஆனால் இன்ஸ்டாகிராம் பக்கங்களில் தம்பி தீபக் பாண்டியனை வச்சும் நவீனை வச்சும் ஒரு ரீல்ஸ் போட்டான்ற ஒரு காரணத்துக்காக காவல்துறை வீட்டில் அவனுடைய குழந்தைய வச்சுருக்கும்போது விசாரணைன்ற பேரில் கூட்டு போய் அவன் 1 கிலோ 300 கிராம் கஞ்சா வச்சுருந்தான், ஆயுதம் வச்சுருந்தான் அப்படின்னு 4 பிரிவின் கீழே அந்த தம்பி மீது பார்த்திங்கன்னா காவல்துறை எஃப்ஐஆரை போட்டு சிறைப்படுத்திட்டாங்க. அவனும் கிட்டத்தட்ட ஒரு 15-20 நாளைக்கு மேலே சிறையிலேருந்து வெளில வந்துட்டு சட்டப்படியான நடவடிக்கை தம்பி மேற்கொண்டிருக்கிறான். இதில் என்னன்னா, இந்திய அரசின் பட்டியலிடப்பட்ட சாதிகளுடைய தேசிய ஆணையத்துக்கு தம்பி புகார் மனு கொடுக்குறான். இந்த மாதிரி என் மேலே தப்பே கிடையாது, தேவையில்லாமல் காவல்துறை என் மேலே பொய்யான வழக்கு இப்படி போட்டிருக்காங்க அப்படின்னு இந்திய தேசிய பட்டியலிடப்பட்ட சாதிகள் தேசிய ஆணையத்துக்கு தம்பி ஒரு புகார் கொடுக்குறான். அதோடைய விசாரணை பார்த்தீங்கன்னா நேற்று 15 நாளைக்குள்ள இந்த பையன், அதாவது 1 கிலோ 300 கிராம் கஞ்சா வச்சிருந்தான்னு நீங்கள் சொல்கிறீங்களா, இதை ஆதாரப்பூர்வமாக நீங்கள் நிரூபிக்கணும் அப்படின்னு இந்திய தேசிய பட்டியலிடப்பட்ட சாதிகளுடைய தேசிய ஆணையம் பார்த்தீங்கன்னா அதோடைய இயக்குனர் டாக்டர் திரு ரவிவர்மன் பார்த்தீங்கன்னா நேற்று கடிதம் அனுப்பிச்சிருக்காங்க. உண்மையிலே அந்த தம்பிக்கு பாராட்டுகள். இதை பார்த்தீங்கன்னா 11ஆம் தேதி எங்கள் ஊரில் அந்த மூலவேல் கிராமத்தில் சும்மா உட்காந்து பேசிக்கிட்டு இருந்த அப்பாவி இளைஞர்கள் 2 பேர், அன்புராஜா பாரியராஜான்ற 2 இளைஞர்களை 22-24 வயசு உள்ள இளைஞர்களை விசாரிக்கணும்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் 2 நாளாக போலீஸ் கஸ்டடியில் வச்சு அதை கேணிக்கிற காவல் நிலையத்தில் வச்சுருந்து அதில் ஒரு பையனை மட்டும் அடுத்த நாள் விட்டுட்டு ஒரு பையனை அந்த பாரிராஜன்ற ஒரு பையன் மேலே பொய் வழக்கு போட்டு சிறையில் வச்சுருக்காங்க. என்ன மாதிரி வழக்கு போட்டிருக்காங்கன்னா, வீட்டில் குழந்தைய வச்சுட்டு பார்த்துட்டு இருந்த ஒரு பையன் 22 வயசு பையன் மேலே 1.5 கிலோ கஞ்சா தேய்ப்பட்டின ரோட்டில் வச்சு வித்துட்டு இருந்ததா சொல்லி ராமநாதபுரம் சப்ஜெக்டில் முன்னெடுத்த அவரோட உறவினராக இருக்கட்டும், இல்லை ஏனைய கட்சி இயக்கங்களை சார்ந்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா தொடர்ந்து காவல்துறையால் நம் தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சார்ந்த இளைஞர்கள் எந்த மாதிரியான பொய் வழக்கில் சிக்கிறாங்க, அவங்களோட வாழ்க்கை எப்படி சீரழியுது, அதாவது ஒரு வழக்கு 2 வழக்கில் உள்ளவன் மீது பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த பொய் வழக்கில் காவல்துறை எந்த அளவுக்கு புனையப்படுது அப்படின்றத பற்றி நம்ம நிறையா நம்ம பேசியிருப்போம். நம்ம இளைஞர்களுக்கு தொடர்ந்து நல்வழிப்படுத்தும் விதமாக தேவையற்ற கருத்தில் சமூக தளங்களில் போடாதீங்க, சமூகத்துக்கு முன்னேற்றத்துக்கான விஷயத்தை மட்டும் பதிவு செய்யுங்க. தேவையில்லாமல் நம்ம இளைஞர்கள் மதுவுக்கு அடிமையாகாதீங்க. படிக்கக்கூடிய இளைஞர் கல்வியில் கவனம் செலுத்துங்க, தொழில் செய்யக்கூடியவங்க தொழிலில் கவனம் செலுத்துங்க. அரசியல் நம்ம முன்னேறணும் தொடர்ந்து நம்ம கொண்டு வந்துருக்கோம். ஒரு சில இளைஞர்கள் உணர்ச்சி வசப்பட்டு சில இளைஞர்கள் செய்யக்கூடிய தவறு பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராம் பக்கம் இந்த மாதிரி ரீல்ஸ் போட்டு அவங்க தேவையில்லாத வழக்கில் சிக்காதீங்க அப்படின்னு தொடர்ந்து நம்ம கருத்துக்கள் பதிவிட்டுருக்கோம். அப்படி பதிவு செஞ்சால் தான் இந்த மாதிரி, அதாவது தம்பி தீபக் பாண்டியன் நினைவு தினத்துக்கு ஒரு 10 தினங்களுக்கு முன்பு கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட இளைஞர் மீது பார்த்திங்கன்னா காவல்துறை ஸ்டோரி போட்டான்ற ஒரே காரணத்தில் ஒரு டைம் வார்ன் பண்ணி விட்டு மறுபடியும் அதே தவிர செஞ்சானா காவல்துறை இந்த மாதிரி பொய் வழக்கில் போடுறத கூட ஏற்றுக்கல. ஏன்னா இந்த சமூக வலைத்தளங்கள் பதட்டத்தை ஏற்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி கூட அவங்க மேலே எஃப்ஐஆர் போடலாம். ஆனால் வார்ன் பண்ணாமல் கூடவே சரிங்களா எடுத்தோடனே அவங்க மீது பார்த்திங்கன்னா கஞ்சா வச்சுருந்தான், கொடூர ஆயுதம் வச்சுருந்தான் அப்படின்னு பொய்யான வழக்கில் போட்டு நிறைய இளைஞரோட வாழ்க்கையை சீரழித்தாங்க காவல்துறை. இது நம்ம தொடர்ந்து அந்தந்த பகுதியில் இன்னென்ன ஊரில் என்னென்ன பேரை கைது செஞ்சுருக்காங்க அப்படின்னு தொடர்ந்து நம்ம இதற்கு முன்னாடி நம்ம பேசியிருந்தோம். ஆனால் உண்மையிலே தம்பி எடுத்ததின் ஒரு முன்னோட்டமாக பார்த்திங்கன்னா இந்திய தேசிய பட்டியலிடப்பட்ட சாதிகளுடைய தேசிய ஆணையம் பார்த்திங்கன்னா சரிங்களா குடியுரிமையிலே பார்த்திங்கன்னா நீங்கள் இதுக்கான அறிக்கை தாக்கல் செய்யுங்க அப்படின்னு
சரிங்களா? அந்த தம்பிகிட்ட நம்ம பேசணும். அந்த தம்பிகிட்ட பேசுகிற ஆடியோவும் நான் அதில் வந்து போடுறேன், கேளுங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இளைஞர்களும் எங்கேயாவது ஒரு இடத்துல காவல்துறை உங்கள் மேலே எந்த தவறுமே இல்லை, நீங்கள் எங்கள் அந்த குற்றச்செயலில் ஈடுபடலை, நீங்கள் வீட்டில் தான் இருந்தீங்க, காவல்துறை கூட்டிகிட்டு போய் பொய்யான ஒரு வழக்கில் வந்து போடுறாங்க அப்படின்னு எங்கேயாவது தெரிஞ்சு அப்படின்னா உடனே அதை எப்படி சட்ட ரீதியாக நாடணும் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா அடுத்தடுத்து நம்ம கோர்ட்டு மூலியமாக நாடலாம், இந்த மாதிரி வந்து தேசிய ஆணையத்திட்டு வந்து நம்ம வந்து முறையிடலாம். அவங்களே வந்து விசாரிப்பாங்க, நீங்கள் வந்து தேவையில்லாமல் ஏன் இந்த இளைஞர் மீது வந்து இப்படிலாம் போட்டீங்க, தகுந்த ஆதாரத்தை காட்டுங்க. ஸோ அதனால் வந்து நம்ம இளைஞர்கள் வந்து இனிமேல் வந்து வீண் வழக்கில் சிக்கக்கூடாதுன்றது நம்ம தொடர்ந்து நம்ம வலியுறுத்திட்டு, அதே போல் ஒருபோதுமே ஆயுதம் சமூக முன்னேற்றத்தை கொடுக்காது. இன்றைக்கி கத்தி எடுத்த எத்தனையோ களப்போராளிகள் படக்கூடிய கஷ்டங்களையும் மின்னல்களையும் நம்ம தொடர்ந்து பார்க்குறோம். மற்றவங்க மாதிரி கூலிக்கு கொலை செய்யக்கூடிய ஆட்கள் வந்து கிடையாது. எங்கேயாவது ஒரு இடத்துல பாதிக்கப்பட்டிருப்பான், திருப்பி அந்த பண்ணக்கூடிய ஆட்களாக தான் இருக்கும். தொடர்ந்து ஒவ்வொரு பகுதியிலையும் யார் யாரோட அடக்குமுறை ஒடுக்குமுறையில் எப்படி இருக்குன்னு தெரியும். இப்போ ரீசெண்டாக கூட பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் பக்கத்தில் நடந்த அந்த கொலையும் தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ பொதுப்பாதை கேட்டு அப்போ பொதுப்பாதையும் போடுறதுக்கான ஏற்பாடெல்லாம் நடந்துட்டு இருக்கதா வந்து சொல்கிறாங்க. உண்மையிலே இங்கே அவர் அண்ணன் முத்துக்குமார் அண்ணன் வந்து அந்த மக்களோட மக்களாக நின்று அந்த மக்களுக்காண்டி குரல் கொடுத்துட்ருக்காங்க. ஜான் பண்ணியனோட அந்த ஒரு அவங்களுக்கு பொதுப்பாதை வேணுங்கிற அதை வந்து அறிக்கை கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் வந்து அங்கே வந்து போராட்டம் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம எதையுமே வந்து ஒற்றுமையாக இருந்தால் எதை வேணாலும் நம்ம சாதிக்கவும் முடியும். அதே சமயத்தில் காவல்துறை பொய் வழக்கு போடுது அப்படின்னு வந்து அதில் மன உளைச்சலாகி நீங்கள் உட்காராமல் அந்த போட்ட பொய் வழக்கை நம்ம எப்படி உடைக்கிறது, அதை எப்படி சட்ட ரீதியாக நாடுறது அப்படின்றத வந்து நம்ம இளைஞர்கள் வந்து முன்னெடுக்கணும். அடுத்து எப்படி இந்த மாதிரி காவல்துறை பொய் வழக்கில் வந்து பதிவு செஞ்சாங்க அப்படின்னா நம்ம வந்து சட்ட ரீதியாக வந்து நாடுறது அப்படின்றத காணொலி வந்து விரிவாக அட்வொகேட் மூலியமாக வந்து விரிவாக வந்து நான் வந்து அடுத்த காணொலி வந்து பதிவு செய்கிறேன். இப்போ அந்த தம்பியோடைய ஆடியோ வந்து போடுறேன், நீங்கள் வந்து கேளுங்க. இதே போல் எங்கேயாவது ஒரு டைம் வந்து காவல்துறை வந்து உங்கள் மீது வந்து பொய் வழக்கில் வந்து போடுறாங்க அப்படின்னா எந்த நேரம் வேணாலும் மூவேந்தர் மீடியா நம்பர் வந்து ஸ்டார்டிங் எண்டிங்லேயே வந்து நம்ம வந்து கொடுத்துருப்போம். நீங்கள் உடனே வாட்ஸ்அப்புக்கு வாங்க, கால் பண்ணாதீங்க. இந்த இடத்துல வந்து அண்ணே நான் எந்த குற்றச்செயலுமே ஈடுபடலை, என் மீது வந்து காவல்துறை பொய்யான வழக்கில் போட்டிருக்கு அப்படின்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக மூவேந்தர் மீடியாவும் நானும் உங்களுக்கு உதவுறதுக்கு வந்து தயாராக இருக்கேன். ஆனால் அந்த குற்றத்தில் நீங்கள் ஈடுபடாத ஆளாக இருக்கணும். குற்றத்தில் ஈடுபட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒருபோதுமே தினேஷ் மல்லரோ மூவேந்தர் மீடியாவோ துணை நிற்காது. குற்றம் இல்லாமல் உங்கள் மீது வந்து காவல்துறை எங்கேயாவது பொய் வழக்கில் போடுறாங்க அப்படின்னா நீங்கள் எப்போ வேணாலும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்புலான்னு கொண்டுட்டு தம்பி பேசிய அந்த ஆடியோவும் பதிவு செய்கிறேன், கேளுங்க. ஒற்றுமையோடு இன்று எல்லாத்தையும் வென்று காட்டுவோம்னு சொல்லிக்கிட்டு மீண்டும் அடுத்த ஒரு காலம் சந்திக்கிறேன். நன்றி. ஹலோ ஹலோ அண்ணா. வணக்கம் நம்பி, நல்லா இருக்கியா? அண்ணா நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்க? நீ அனுப்பிச்சிருந்த பார்த்தேன். சரிண்ணா. இந்திய அரசின் பட்டியலிடப்பட்ட சாதிகளோட தேசிய ஆணையம் வந்து அதோட இயக்குனர் ரவிவர்மனா அவங்க வந்து பொய் வழக்கு, நீ வந்து கஞ்சா வச்சிருந்த ஆயுதம் வச்சிருந்த உன் மேல போடப்பட்ட வழக்குக்கு வந்து விசாரணைன்ற ஒரு விஷயத்த பார்த்தேன். அதோட முழு தன்மை என்ன? அண்ணா என்ன வந்து தீபக் பண்ணி குரு பூஜை வரும்போது என் மீது வந்து பொய் வழக்கு போட்டாங்கண்ணே. அது வந்து உங்களுக்கே தெரியல, நம்ம சேனல்ல கூட நீங்க போட்டிருந்தீங்க. ஆமா, தீபக் பண்ணி குரு பூஜை வரும்போது கஞ்சா வச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க பொய் வழக்கு. அது சம்பந்தமா நான் வந்து தேசிய பட்டியல் இதுல சாதிகள்ல இருந்து நான் வந்து புகார் அளிச்சிருந்தேன். இந்த மாதிரி என் மேல வந்து பொய் வழக்கு போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி. அவங்க அது வந்து தொடர்ந்து நம்ம மக்கள் வந்து இளைஞர்கள் எல்லாருமே இந்த மாதிரி 100க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் வந்து இதனால பாதிக்கப்பட்டிருக்காருண்ணே. அதனால நீங்க இந்த வீடியோ மூலம் நீங்க நான் அந்த பேசுறது வந்து மக்கள்கிட்ட நீங்க போய் சேருங்க. ஏன்னா நம்ம மக்களுக்கு இளைஞர்களுக்கு நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. அந்த கேஸ்ல இருந்து வெளியே வந்தா மட்டும் போதும், நம்ம தப்பிச்சா மட்டும் போதும் சொல்லி நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா இன்னொரு தடவை வந்து தேவ இளைஞர்கள் வந்து யாருமே பாதிக்கப்பட மாட்டாங்க. அப்பாவி இளைஞர்கள் வந்து யாருமே பாதிக்கப்பட மாட்டாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. அதானே அவங்க வந்து சொல்லியிருக்காங்க 14 நாளைக்குள்ள நீங்க வந்து விசாரிச்சு சொல்லணும் அப்படின்னு சொல்லி நேற்று தான் நோட்டீஸ் வந்திருக்கு. நேற்று நோட்டீஸ் வந்திருக்கா? ஆமாண்ணா, நேற்று தான் நோட்டீஸ் வந்துச்சு. இது சம்பந்தமா நம்ம பக்கத்து எதுவும் ஸ்டெப் எதுவும் எடுத்திருக்கீங்களா? ஆமாண்ணா, திருப்பி இன்னொரு மேலிடத்துக்கு வந்து இன்னைக்கு வந்து புகார் வந்து தர போறோம்ண்ணே. சரி 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 சரி. ஆமாண்ணா, இன்னைக்கு வந்து ஒரு புகார் வந்து தரதா இருக்கும். ஆமாண்ணா. சரி தம்பி, சரி. அதுதான் சரி, இன்னைக்கு ஒரு வீடியோ ஒன்று பதிவு செய்ய போறேன். சரி, ஒரு டீடைல் கேட்டுக்கிட்டு பதிவு செய்யலாம் அப்படின்றகாண்டி தான் இது ஒண்ணு. கண்டிப்பா நிகழ்வே ஒரு வீடியோவை கூட நீ பேசி இது பண்ணி விடு. அதாவது பாத்தீங்கன்னா நம்ம இளைஞர்கள் நிறைய பக்கத்து வந்து பொய்யான வழக்கு வந்து காவல்துறை, அதாவது அவன் முன்ன வழக்குல இருந்தா கூட பிரச்சனை இல்ல, வழக்குலயே இல்லாதவங்களுக்கு இந்த வட்டம் பாத்தீங்கன்னா தீபக் நினைவுதினம் வரும்போது இந்த மாதிரி காவல்துறை பண்ணது நிறைய பேர் வந்து பாதிக்கப்பட்டிருக்கானுங்க. சோ இதை பார்க்கக்கூடிய இளைஞர் அடுத்த மாதிரி இந்த மாதிரி நம்ம ஸ்டெப் எடுக்கலாம். ஏன்னா இந்த சமூகத்தில் நம்ம ஈடுபடல, ஒரு இன்ஸ்டாகிராம்ல ஒரு ஸ்டோரி போறீங்கிறக்காண்டி காவல்துறை வந்து இப்படி எல்லாம் கஞ்சா வழக்கு போடுறாங்க வைக்கிறாங்க அப்படின்னா அவங்க அதனால எவ்வளவு எத்தனை இளைஞர்களோட வாழ்க்கை வந்து சீரழியுது அப்படின்றதுக்கு ஒரு உதாரணத்துக்கு தான் நம்ம இந்த காணொலியும் போட போறோம். வீடியோ வந்து பதிவு செஞ்சு எனக்கு போட்டு விடு.
சரிண்ணா, நான் வந்து பதிவு செஞ்சு போட்டு வரேன். நான் வந்து புகார் அளிச்சது காரணமே இந்த மாதிரி இன்னொரு ஆட்டம் நம்ம இளைஞர்கள் யாருமே பாதிக்கப்படக்கூடாதுன்னு சொல்லி தானே நம்மளே வந்து இவ்வளோ பிரச்சனையை தாண்டியுமே நம்ம வந்து புகார் கொடுத்தோம். நெருக்கடியுமே எல்லா சைட்லையுமே வந்துட்டு தான் இருக்கு. இருந்தாலுமே நம்ம அதை தாண்டி தான் இந்த மாதிரி செயலாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம இளைஞர்கள் எல்லாருமே இந்த மாதிரி முன்னெடுத்தாங்க அப்படின்னா இனி வருங்காலங்களில் நம்ம இளைஞர்கள் மேலே பொய்களுக்கு போகிறது கொஞ்சமாச்சும் குறையினேன். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. நீங்க தானே இதை போய் மக்கள்கிட்ட எப்படி நம்ம இளைஞர்களுக்கு வந்து இன்னமே தெரிய மாட்டேங்குது. அதனால நீங்க தானே அதை போய் சேர்க்கணும். சரி தம்பி, கண்டிப்பா நம்ம அதை பண்ணிடுவோம். நீனும் ஒரு வீடியோ சரி. பதிவு செஞ்சு போட்டு விட, நான் அன்னைக்கு எப்படியாவது ஒரு வீடியோ பதிவு செஞ்சிடறேன். சரிண்ணா, நன்றிண்ணா. சரிங்க. சரிண்ணா.